பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹுடைய பேருதவியால் துருசுல் லுகத்தில் அரபியாவுடைய இரண்டாவது பாகத்தை இன்றைய வகுப்பு முதல் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அவன்தான். அவனுடைய வேதத்தின் மொழியை கற்றுக்கொள்வதற்காக நீண்ட ஆயுளை நமக்கு தந்திருக்கின்றான். அதற்கான ஆயுளை நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலா இந்த பாடத்தை முழுமையாக படித்து பயன்பெற தௌஃபீக் உதவி கொடுப்பானாக, உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நல்ல புரிதலை அல்லாஹ் கொடுப்பானாக. பிழைகளிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இரண்டாவது பாகத்தினுடைய நம்முடைய முறை எப்படின்னு சொன்னால், முதல்ல ஷர்ஹ பார்ப்போம். இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். அதை தொடர்ந்து புத்தகத்தை, டெக்ஸ்ட் புக்கை நம்ம படிப்போம். அதை தொடர்ந்து ஹேண்ட் அவுட்டை பார்ப்போம். இடையில் ஹேண்ட் அவுட்டு தேவைப்பட்டால் அதை பார்ப்போம். அதை தொடர்ந்து இறுதியாக அந்த மிஃப்தாஹ், கீ புத்தகத்தை பார்ப்போம். இதுதான் நம்முடைய அந்த மெத்தேட், முறை. முதலாம் பாகத்தில் இந்த ஒரு முறையத்தை நாம் ஃபாலோ பண்ணுவோம். அதே அடிப்படையில் நாம் இந்த இரண்டாம் பாகத்திலையும் இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். திரும்ப திரும்ப இந்த இலக்கண நினைவூட்டல் நமக்கு இந்த மாதிரி படிக்கும் போது ஏற்படும். இப்போ இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம், இலக்கண குறிப்புகள் என்னென்ன என்பதை இந்த ஷர்ஹின் மூலமாக நாம துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஷர்ஹு துருசுல் லுகத்துல் அரபியாவுடைய முதல் பாகம், இரண்டாம் பாகம். இதற்கு ஷரஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிஞர் யாருன்னு சொன்னா, ஹுசைன் இப்னு அஹ்மத் இப்னு அப்துல்லாஹ் ஆலு அலி அல் முதர்ரிசு பி மஅஹத் தஅலீம் லுகத்தில் அரபியா பில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா. இவங்க தான் இதற்கு ஷரஹ் கொடுத்திருக்கிறாங்க. அதருசுல் அவ்வல், முதல் பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இன்ன லஅல்ல முதல் இலக்கணம். இரண்டாவதாக இரண்டாவது இலக்கணம் அல் இஸ்திஃப்ஹாமு பில் ஹம்ஸா. மூன்றாவது இலக்கணம் து உடைய சட்டம். நான்காவது இலக்கணம் காலின் இஸ்முன் மன்கூஸ் உடைய நினைவூட்டல். ஐந்தாவது இலக்கணம் 100 மற்றும் 1000, மிஅ வ அல்ஃப் பற்றியான நினைவூட்டல். இந்த 5 இலக்கண குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இடம்பெறுகின்றன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ நாம முதலில் பார்க்க இருப்பது இன்ன லஅல்ல. இன்ன லஅல் வ லஅல்ல. இன்ன ஹர்ஃபு நஸ்பின், நஸ்ப் செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃபாகும். யன்சிபுல் இஸ்ம, இஸ்முக்கு நஸ்பு செய்யும். வயர்ஃபஉல் ஹபர, ஹபருக்கு ரஃபஅ செய்யும். லஅல்ல, லஅல்லவும் அதே போலதான். ஹர்ஃபு நஸ்பின், நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃப், எழுத்து. யன்சிபு அல் இஸ்ம, இஸ்முக்கு நஸ்பு செய்யும். வயர்ஃபஉல் ஹபர, ஹபருக்கு ரஃபஅ செய்யும். இதனுடைய கூடுதலான சகோதரிகளான எழுத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அவாமில் என்ற பாடநூலிலிருந்து சில ஆமீன்களை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உதாரணமாக ஜர்ருடைய 19 எழுத்துக்களை முதல் பாக படிக்கும்போது, ஜர்ருடைய எழுத்தை பற்றி படிக்கும்போது, அதே போன்று வரக்கூடிய ஏனைய ஜர்ருடைய
எழுத்துக்களை நாம படிச்சிருக்கிறோம். ஆமில்களை 19 ஆமில்களை நாம படிச்சிருக்கிறோம். அதே போல இன்னவுடைய அகவாத், இன்ன வ அகவாத்துஹா என்று சொல்லப்படும். இன்ன வ அகவாத்துஹா, இன்னவுடைய இதே அமலை செய்யக்கூடிய சகோதரிகளான ஆமில்கள் கூடுதலாக, அதாவது மொத்தம் 6, இன்னவ விட்டுட்டு சொன்னா 5 இருக்கின்றன. இரண்டாவது, அதாவது இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய பாடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இரண்டாவது வகை ஆமில்கள் மொத்தம் 6. இவை அனைத்தும் இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். இன்ன அவைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. இதை நாங்கள் எப்படி மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடிய, அதாவது இந்த 6மே முபத்ததா ஹபராக வரக்கூடிய ஜும்லா இஸ்மியால தான் நுழையும். அப்படி நுழைந்து ஜும்லா இஸ்மியாவை எப்படி ஆக்கிக்கொள்ளும்டா, இஸ்ம தனக்கு இஸ்மாகவும் ஹபரை தனக்கு ஹபராக ஆக்கிக்கொள்ளும். இப்போ தர்கீப் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா, இஸ்மு இன்ன, ஹபரு இன்ன, இஸ்மு இன்ன மன்சூபுன், ஹபரு இன்ன மர்ஃபூன் என்று சொல்ல வேண்டும். இது எப்படி மனப்பாடம் செய்து கொள்ளணும்? இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் எத்தனை? 6. என்னென்ன? இன்ன, வ அன்ன, வ கஅன்ன, வ லாக்கின்ன, வ லைத்த, லஅல்ல. இன்ன, வ அன்ன, வ கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. சரிங்களா? இன்ன, வ அன்ன, வ கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. இதற்கான உதாரணங்கள் இங்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த அர்த்தமாகும். உதாரணமாக, இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கஃபூர் மன்னிப்பாளனாக இருக்கின்றான், ரஹீமுன் கருணையாளனாக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். அன்ன, இங்கே ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். துவக்கமாக வரும்போது இன்ன, இதுவே இடையில் வரும்போது அன்ன, ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். இதுக்கு தனி சட்டமே இருக்குது. எப்பப்பெல்லாம் இன்னன்னு வரும், எப்பப்பெல்லாம் அண்ணன்னு வாசிக்கணும், அது பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அன்ன நஹு உதாரணமாக, அலிம்து நான் அறிந்தேன், அதுவும் வருது குர்ஆன்ல இருந்து. கிட்டத்தட்ட ஹேண்ட் அவுட்ல ரெஃபரன்ஸை நிறைய கொடுத்துருக்காங்க, அது பின்னால படிப்போம். ஆகையால ஒரு பாடத்தை முடிக்கவே இங்க நமக்கு நிறைய நாள் எடுக்கலாம், பொறுமையா படிக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் படிப்போம். இதுக்கான அர்த்தத்தெல்லாம் உஸ்தாது பார்த்துட்டு வந்துருங்க. பாரக்கல்லாஹ். அலிம்து நான் அறிந்தேன். அலிம இதனுடைய சுலாசி மசீது ஃபீஹி அல் ஹர்ஃபுல் வாஹித், ஒரு மட்டும் எழுத்து அதிகமாக வந்திருக்கக்கூடிய ஃபேலுக்கான உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். அலிம, அல்லம, 2 எழுத்து அதிகமானது நீங்க படிச்சோமா இல்லையா? அது என்ன? தஅல்லம. தஅல்லம இப்ப இன்னைக்கு படிச்ச வகுப்பு என்னது? தஅல்லம. சர்ஃப்ல படிச்சோமா இல்லையா? மறக்கக்கூடாது. அலிம்து நான் அறிந்தேன். அன்ன ஸைதன், நிச்சயமாக ஸைத் முன்தலிகுன் நடந்து கொண்டிருக்கிறான், அவன் சென்று கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிந்தேன். கஅன்ன, கஅன்னவுக்கு போல என்று அர்த்தமாகும். நஹு உதாரணமாக, கஅன்ன ஸைதன் அஸதுன், ஸைத் சிங்கத்தை போல இருக்கிறான். ஸைத் எதை போல இருக்கின்றான்? சிங்கத்தை போல வீரனாக இருக்கிறான். சொல்லுவோமா இல்லையா? சிங்கத்தை போல நீ வீரனா இருக்கிறியப்பா. அந்த இடத்துல என்ன ஹர்ஃப் கொண்டு வர வேண்டும்? கஅன்ன, கஅன்ன ஸைதன் அஸதுன். இங்கெல்லாம் இங்க கவனிக்கணும். லாக்கின்ன, லாக்கின்ன ஆனால், என்றாலும் என்ற அர்த்தத்துக்கு வரும். நஹு உதாரணமாக, ஸைதுன் காயிமுன், ஸைத் நின்று கொண்டு இருக்கிறான். லாக்கின்ன,
ஆனால் என்றாலும் உமரன் காயிதுன், உமர் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். லைத்த, லைத்த என்பது கிடைக்க முடியாத ஒன்றை ஆதரவு வைப்பதற்கு லைத்தவர், கிடைக்க வாய்ப்பு இல்லாத ஒன்றுக்கு ஆதரவு வைக்கிறது. உதாரணமாக லைத்த ஷைஹ ஷாபுன், வயதானவர் வாலிபனாக ஆக வேண்டுமே. வயதானவர் வாலிபனாக முடியுமா? ஆக முடியாது. குர்ஆன்ல இருந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஞாபகம் இல்லை, சரி தேடி பாருங்க. அடுத்து லஅல்ல, லஅல்ல ஹோப், அதுவும் என்னது? ஆதரவு வைக்கிறது, நடக்கக்கூடிய ஒன்றுக்கு ஆதரவு வைக்கிறது. உதாரணமாக லஅல்ல அம்ருன் ஆலிமுன், அம்ர் அறிஞனாக ஆக வேண்டுமே. அம்ர் நீ வந்து வருங்காலத்தில் நீ சிறந்த அறிஞராக ஆகணும்பா என்று ஆதரவு வைக்கக்கூடிய இடத்தில் லஅல்ல வரும். சரி, இப்ப இங்க தர்கீப் எப்படி சொல்றது? லஅல்ல, லஅல்ல அம்ரன் என்பது இஸ்மு லஅல்ல மன்சூபுன், ஆலிமுன் என்பது கபரு லஅல்ல மர்ஃபூஉன். இதே போலதான் இங்க எல்லா இடத்திலும் தர்கீபு சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இன்ன ஹர்ஃபு இன்ன தஅக்கீத், அல்லாஹ இஸ்மு இன்ன மர்ஃபூஉன் மன்சூபுன், கஃபூருன் கபர் இன்ன மர்ஃபூஉன் என்று சொல்ல வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அதுதான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இன்ன இருக்கிறது ஹர்ஃபு நஸ்பின், லஅல்லவும் ஹர்ஃபு நஸ்பின். இதை தொடர்ந்து மீதமுள்ள 4 ஹர்ஃபுகளை நாம தெரிந்து கொண்டோம். இன்ன, வகஅன்ன, லாக்கின்ன, லைத, லஅல்ல. இன்ன வஅன்ன வகஅன்ன வலாக்கின்ன வலைத வலஅல்ல. இந்த வாவ் வந்து மேலும் மேலும் இந்த அர்த்தத்துக்காக வாவை கொண்டு வரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். யன்சிபுல் இஸ்ம வயர்ஃபஉல் ஹபர, இஸ்முக்கு நஸபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். துஹூலு இன்ன அல தமாயிர், இன்ன தமீர்களில் நுழைவது. அவ்வலன் முதலாவதாக தமாயிருல் முத்தக்கல்லிம், தன்னிலை குறிக்கக்கூடிய பிரதி பெயர்ச்சொற்களில் இன்ன நுழைவதற்கான உதாரணம். இன்ன பிளஸ் அன இன்னனி, இன்ன பிளஸ் அன இன்னனி, இன்னனி நிச்சயமாக நான் என்ற அர்த்தமாகும். வயஜூசு இன்னி, இன்னி என்று சொல்வதும் கூடும். நூனு போக்கி இன்னி, நூன் போக்கப்பட்டு இன்னி என்று சொல்வது. இன்ன பிளஸ் நஹ்னு இன்னனா, வயஜூசு இன்னா, இன்னா என்று சொல்வதும் கூடும். தானியன் தமாயிருல் முகாத்தப், முன்னிலை பிரதி பெயர்ச்சொற்களுடன் இன்ன சேர்ந்து வருவதற்கான உதாரணங்கள். இன்ன பிளஸ் அன்த இன்னக்க, நிச்சயமாக நீ. இன்ன பிளஸ் அன்தி இன்னக்கி, நிச்சயமாக பெண்பாலாக இருந்தால் இன்னக்கி. இன்ன பிளஸ் அன்தும் இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள். இன்ன பிளஸ் அன்துன்ன இன்னகுன்ன. சாலிசன் மூன்றாவது தமாயிருல் காயிப், படர்க்கை பிரதி பெயர்ச்சொற்கள். இன்ன பிளஸ் ஹுவ இன்னஹு, நிச்சயமாக அவன். இன்ன பிளஸ் ஹிய இன்னஹா, நிச்சயமாக அவள். இன்ன பிளஸ் ஹும் இன்னஹும், நிச்சயமாக அவர்கள். இன்ன பிளஸ் ஹுன்ன இன்னஹுன்ன, நிச்சயமாக பெண்களாகிய அவர்கள். படர்க்கை. துஹூலு லஅல்ல அல தமாயிர், லஅல்ல தமீர்களில் நுழைவது. அவ்வலன் முதலாவது தமாயிருல் முத்தக்கல்லிம், தன்னிலை, தன்னிலை பிரதி பெயர்ச்சொற்கள். லஅல்ல பிளஸ் அன, லஅல்லி அஅமலு சாலிஹன், லஅல்லி அஅமலு சாலிஹன். லஅல்லி
நான் இருக்க வேண்டுமே. லஅல்ல பிளஸ் நஹ்னு லஅல்லனா லஅல்லனா. ثانيا ضمائر المخاطب முன்னிலை பிரதி பெயர் சொற்களுடன் லஅல்ல நுழைவது. லஅல்ல பிளஸ் அன்த லஅல்லக லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம். ஜஸாக்கல்லாஹு கைரா உஸ்தாத். நபி அவர்கள் மக்கள் ஈமான் கொள்ளாதை பார்த்து கவலைப்பட்டு தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த வார்த்தைகளை, இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத காரணத்தினால் கவலையால் உம்மை மாய்த்து கொள்வதை போல தெரிகிறதே என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஆதங்கப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை வசனம். அதுல இந்த லஅல்லக என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. லஅல்ல பிளஸ் அன்தி பெண்பால், லஅல்லகி, லஅல்ல பிளஸ் அன்தும், லஅல்லக்கும், லஅல்லக்கும் தத்தகூன். குர்ஆன்ல நிறைய வரக்கூடிய வார்த்தை தான் இது. லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவதற்காக. லஅல்ல அன்துன்ன, லஅல்லகுன்ன பெண்பால் முன்னிலை பன்மை. சாலிசன் மூன்றாவது பமாஇருல் காயிப் படர்க்கை பிரதி பெயர் சொற்கள். லஅல்ல ஹுவ லஅல்லஹு, லஅல்ல ஹிய லஅல்லஹா, லஅல்லஹும் லஅல்லஹும், லஅல்ல பிளஸ் ஹும் லஅல்லஹும், லஅல்ல பிளஸ் ஹுன்ன லஅல்லஹுன்ன. அம்சிலத்துன் உதாரணங்கள். ஹுவ தாஜிருன் அவன் வியாபாரி, இன்னஹு தாஜிருன் நிச்சயமாக அவன் வியாபாரி. இப்ப இங்க இன்ன எதற்காக வந்திருக்கிறது? சந்தேகத்தை நீக்குவதற்காக இன்ன வந்திருக்கிறது. சந்தேகம் இல்லாமல் அவன் யார்? நிச்சயமாக அவன் வியாபாரித்தான். லஅல்லஹு தாஜிருன் அவன் வியாபாரியாக இருக்கலாம். அர்த்தம் புரியுதுங்களா? லஅல்லஹு தாஜிருன். அன நாஜிஹுன் நான் வெற்றியாளன். இன்னனி நாஜிஹுன் நான் நிச்சயமாக நான் வெற்றியாளன், வெற்றி பெற்றவன். லஅல்லி நாஜிஹுன் நான் வெற்றி பெறுவேன், ஆதரவு வைக்கிறது. அன்த ஸகிய்யுன் நீ அறிவாளி. இன்னக ஸகிய்யுன் நிச்சயமாக நீ அறிவாளித்தான், நிச்சயமாக நீ அறிவாளித்தான். லஅல்லக ஸகிய்யுன் நீ அறிவாளியாக இருக்கணுமே. லஅல்லக ஸகிய்யுன் நீ அறிவாளியாக இருக்க வேண்டும், அல்லது நீ அறிவாளியாக இருக்கலாம், அல்லது நீ அறிவாளித்தனமா நடந்து கொள் என்று ஆதரவு வைக்கக்கூடிய அர்த்தத்துக்கு நம்ம சொல்லலாம். லஅல்லக ஸகிய்யுன் அறிவாளித்தனமா நடந்து கொள். அன்துன்ன முஜ்தஹிதாத்துன் பெண்களாகிய முன்னிலை படற்கையில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய தமீர். அன்துன்ன நீங்கள், முஜ்தஹிதாத்துன் முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகள். நீங்கள்லாம் வகுப்புக்கு லீவ் எடுக்காமல் கரெக்டாக வரக்கூடிய பெண்கள். இன்னகுன்ன முஜ்தஹிதாத்துன் நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகள். நடத்தப்படும் பாடங்களை எழுதுறது, படிக்கிறது, அதை மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, லீவ் எடுக்காம வர்றது, இந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகள். லஅல்லகுன்ன முஜ்தஹிதாத்துன் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய பெண்களா இருக்க வேண்டுமே. ஹோப் ஆதரவு வைக்கிறது. ஹும் மின் கீனியா, கென்யா அவர்கள் கென்யாவில் இருந்து உள்ளவர்கள், கென்யாவிலிருந்து வந்தவர்கள். இன்னஹும் மின் கீன்யா நிச்சயமாக அவர்கள் கென்யாவிலிருந்து வந்தவர்கள். லஅல்லஹு மின் கீன்யா அவர்கள் கென்யாவிலிருந்து வந்தவங்களாக இருக்கலாம் என்று
ஆதரவு வைத்து சொல்லக்கூடிய வாசகம். நஹ்னு முசாஃபிராத்துன், நாங்கள் பயணிகள், பெண்கள். நஹ்னு முசாஃபிராத்துன், இன்னனா, நிச்சயமாக நாங்கள், முசாஃபிராத்துன், பயணம் செய்யக்கூடிய பெண்மணிகள். லஅல்லனா முசாஃபிராத்துன், நாங்கள் பயணம் செய்யக்கூடிய பெண்மணிகள். அதான் நாங்கள் பயணத்துக்கு செல்ல இருக்கிறோம், ஆதரவு வைத்து சொல்லக்கூடிய ஒரு வாசகம். ஹுன்ன முஸ்லிமாத்துன், அவர்கள் முஸ்லிமான பெண்மணிகள். இன்னஹுன்ன முஸ்லிமாத்துன், நிச்சயமா அவர்கள் முஸ்லிமான பெண்மணிகள். லஅல்லஹுன்ன முஸ்லிமாத்துன், அவர்கள் முஸ்லிமான பெண்மணிகளாக இருக்கலாம். அன முசாஃபிருன், நான் பயணி. இன்னி முசாஃபிருன், நிச்சயமாக நான் பயணியாக இருக்கின்றேன். லஅல்லி முசாஃபிருன், நான் பயணியாக இருக்கலாம், நான் பயணம் மேற்கொள்ளலாம். அன்தி தபீபத்துன், நீ மருத்துவ பெண்மணி. இன்னக்கி தபீபத்துன், நிச்சயமாக நீ மருத்துவ பெண்மணி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிய தபீபத்துன், அவங்க ஒரு மருத்துவ பெண்மணி. ஆமா, இந்த வார ஜும்மாவுடைய டிரான்ஸ்லேஷனை கேட்டு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆலிமா. இன்னஹா ஆலிமத்துன் வ ஃபகீஹத்துன் வ தபீபத்துன், அவங்க சிறந்த ஆலிமாவாக இருந்தாங்க. ஹதீஸை இந்த உம்மத்திற்கு அதிகமாக அறிவித்த மக்களில், பெண்களில் அவங்களும் ஒருவராக இருக்கிறார்கள். அதிகமாக இந்த உம்மத்திற்கு ஹதீஸ் அறிவித்த ஒரு ஃபகீஹா, முஹத்திஸா, சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் பெண்மணிகளுக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு நிலை. கல்வியை கற்று போதித்த சிறந்த பெண்மணியாக நம்முடைய தாயாராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு ஃபராயித் தொடர்பாக சந்தேகம் வந்தால் இவங்ககிட்ட தான் கேட்பாங்களாம். அவங்ககிட்ட தான் அதுக்கான தீர்வு, அறிவு இருந்ததாக அறிவிப்புகள் நமக்கு செய்திகளை கொடுக்கிறது. அந்த அளவிற்கு சிறந்த அறிவாளியாக, ஃபகீஹாவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. கற்றதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. அப்படி நம்முடைய பெண்மணிகள் இருக்க வேண்டும். அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போதும் கற்றல், கற்பித்தல் என்ற பயணத்திலேயே இருக்க வேண்டும். லஅல்லகி தபீபத்துன், நீ மருத்துவ பெண்ணாக இருக்கலாம். கண்டிப்பாக தாய்மார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பின்பற்றி சின்ன சின்ன மருத்துவத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன சின்ன நோய்களுக்கு எப்படியெல்லாம் மருந்து கொடுக்கிறது, அதே போல கூடுதலாக தெரிந்து கொள்வது நல்ல ஒரு காரியமா. இதனுடைய தர்கீபை பார்க்கலாம். இன்னனா முசாஃபிராத்துன், நிச்சயமாக நாங்கள் பயணம் செய்யக்கூடிய பெண்மணிகள். எப்படி தர்கீப் சொல்லணும்? இன்ன, இன்ன ஹர்ஃபு நஸ்பின், நா இஸ்மு இன்ன மன்சூபுன், இஸ்மு இன்ன மன்சூபுன், முசாஃபிராத்துன் خبر إن مرفوع. لعلهن مسلمات، لعل حرف نصب، هن اسم لعل منصوب، مسلمات خبر لعل مرفوع. இந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி பழகலாம். இந்த இதோட முடித்தலாம் இன்ஷா அல்லாஹ். துகூலு இன்ன அலல் அஸ்மாஇ ظاهرة, வெளிப்படையான பெயர் சொற்களில் இன்ன நுழைவது. அல் முதர்ரிசு ஜதீதுன், ஆசிரியர் புதியவர். இன்னல் முதர்ரிஸ ஜதீதுன், நிச்சயமாக ஆசிரியர் புதியவர். ஃபாத்திமத்து தபீபத்துன், ஃபாத்திமா மருத்துவ பெண்மணி. இன்ன ஃபாத்திமத்த தபீபத்துன், நிச்சயமாக ஃபாத்திமா மருத்துவ பெண்மணி. ஹாமிதுன் முத்தஸவ்விஜுன், ஹாமித் திருமணம் முடித்தவர். இன்ன ஹாமிதன் முத்தஸவ்விஜுன், நிச்சயமாக ஹாமித் திருமணம் ஆனவர்.
அல் குர்ஆனு கிதாபுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹுடைய வேதமாகும். இன்னல் குர்ஆன கிதாபுல்லாஹ், நிச்சயமாக குர்ஆன் அல்லாஹுடைய வேதமாகும். துஹூலு லஅல்ல அலல் அஸ்மாஇ ظாஹிரா, வெளிப்படையான பெயர் சொற்களில் லஅல்ல நுழைவது. அல் முதர்ரிசு ஜதீதுன், ஆசிரியர் புதியவர். லஅல்லல் முதர்ரிஸ ஜதீதுன், ஆசிரியர் புதியவராக இருக்கலாம். ஃபாத்திமத்து தபீபத்துன், ஃபாத்திமா மருத்துவர், மருத்துவ பெண்மணி. லஅல்ல ஃபாத்திமத்து தபீபத்துன், ஃபாத்திமா மருத்துவ பெண்ணாக இருக்கலாம். ஹாமிதுன் முத்தஸவ்விஜுன், ஹாமித் திருமணமானவர். லஅல்ல ஹாமிதன் முத்தஸவ்விஜுன், ஹாமித் திருமணமானவராக இருக்கலாம். அல் ஹபரு ஸஹீஹுன், செய்தி சரியானதுதான். லஅல்ல அல் ஹபர ஸஹீஹுன், செய்தி சரியானதாக இருக்கலாம். தர்கீப். அல் முதர்ரிசு ஜதீதுன், அல் முதர்ரிசு முப்ததஉன், ஜதீதுன் ஹபர். இன்னல் முதர்ரிஸ ஜதீதுன், இன்ன ஹர்ஃபு இன்ன. அல் முதர்ரிஸ இஸ்மு இன்ன மன்சூபுன், ஜதீதுன் ஹபர் இன்ன மர்ஃபூஉன். ஃபாத்திமத்து தபீபத்துன், ஃபாத்திமா மருத்துவ பெண்மணி. ஃபாத்திமா முப்ததஉன், தபீபத்துன் ஹபர். லஅல்ல ஃபாத்திமத தபீபத்துன், லஅல்ல ஹர்ஃபு நஸ்பின். ஃபாத்திமத இஸ்மு லஅல்ல மன்சூபுன், தபீபத்துன் ஹபர் லஅல்ல மர்ஃபூஉன். இந்த மாதிரி நம்ம தர்கீபை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. இஸ்மு இன்ன மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்து. இன்னவுடைய இஸ்ம் இருக்கிறதே மன்சூப் நசப் செய்யப்பட்டதாக இருக்கும். அதனுடைய அடையாளம், நசபுடைய அடையாளம் ஃபத்ஹாவாகும். வ ஹபருஹா மர்ஃபூஉன், அதனுடைய ஹபர் மர்ஃபூ ரஃபு செய்யப்பட்டதாகும். வ அலாமத்து ரஃப்இஹி அத்தம்மத்து, அதனுடைய ரஃப்இன் அடையாளம் அத்தம்மா, தம்மாவாகும். வகதாலிக லஅல்ல, அதே போலதான் லஅல்லவும். கமா ஃபில் அம்ஸிலத்தி ஸாபிகா, முன்னால் வந்திருக்கக்கூடிய உதாரணங்களில் இருப்பதை போல. இப்போ இதனுடைய ஃபாயிதாவை சொல்றாங்க. துஃபீது இன்ன அத்தௌகீத், இன்ன நிச்சயமாக இந்த அர்த்தத்தை கொடுக்கும். துஃபீது லஅல்ல தரஜ்ஜி, லஅல்ல ஆதரவு வைக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும். பிமஅனா அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன். அமுஜ்தஹிதுன் அன்த அம் கஸ்லானுன், இது அடுத்த பாடத்துல வரது இங்க கொடுத்திருக்கிறாங்க. முஜ்தஹிதுன் அன்த அம் கஸ்லான்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல் இஸ்திஃப்ஹாமு பில் ஹம்ஸாவுடன் தொடர்பான குறிப்புகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து இந்த பாடத்தை நாம் தொடரலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னைக்கு நாம படித்ததில் கவனமாக நினைவு நிறுத்த வேண்டியது இன்ன வ அஹ்வாத்துஹா, இன்ன அதனுடைய சகோதரிகள் மொத்தம் 6. இன்ன வ அன்ன வ கஅன்ன வலாக்கின்ன லைத லஅல்ல, இவைகள் அனைத்தும் முபத்ததா ஹபரின் நுழைந்து ஜும்லா இஸ்மியாவின் நுழைந்து முபத்ததாவை தனக்கு முபத்ததாவாக, ஹபரை தனக்கு ஹபராக ஆக்கிக் கொள்ளும். முபத்ததாவிற்கு இஸ்மு இன்ன மன்சூபுன், ஹபருக்கு خبر إن مرفوع என்று தர்கீப் சொல்ல வேண்டும். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.